அவரு கூட பதில் சொல்லாமல் நிர்மல் குமாரை வச்சு பதில் சொல்ல வைக்கிறாரு. அதிமுகவை நாங்கள் கன்சிடரே பண்ணல, அவங்க ஆதரவை நாங்கள் கேட்கவே இல்லை சொன்னாரா இல்லையா? அப்போ யார் பேச்சுவார்த்தை நடத்தினா? எந்த அழைப்பு கொடுத்தாங்க சொல்லுங்க, ஏதாவது நம்ம டிவிக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல தேர்தலுக்கு முன்பு சார், தேர்தலுக்கு முன்பும் இதே நிர்மல் குமார் சொன்னாரு, எந்த விதத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாவோ அதிமுக கிட்டே நாங்க பேசல, பிஜேபி கிட்டயும் பேசல சொன்னாரா இல்லையா? திரு சி.வி. சண்முகம் தானே வந்து பொதுவெளியில மீடியாக்கள் முன்பு சொல்றாரு. சார் அவர் தான் சார் சொன்னாரு, சசிகலா அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய வந்த ஒரு தொழிலாளர் ஜெயலலிதா அம்மா வீட்டில் அப்படின்றத பயன்படுத்தினார். செல்வமணியும் சொன்னார், டிடிவி தினகரன் வந்து 10 வருஷமாக அம்மா கட்சியில் சேர்க்கல, நானும் தங்கமணியும் தான் அவரை வெளியே போங்கன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னார். இது என்னன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னைக்கு சசிகலா அம்மா தானே பொதுச் செயலராக இருந்தாங்க. சசிகலா அம்மா ஸ்டார்டிங் பொதுச் செயலாளர். ஓபிஎஸ் வெளியே அனுப்புனது யாரு? சசிகலா அம்மா தானே வெளியே அனுப்புனாங்க சொல்லுங்க. அடுத்தது ஓபிஎஸ் உள்ள வந்து உட்காந்துட்டாரு, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். தர்மருக்கு கூட சண்டை போட்டு சீட்டு வாங்கிக்குவார், எம்பி சீட்டு. சசிகலா அம்மாவையும் டிடிவியும் வெளியே அனுப்புனதில் முதல் கையெழுத்து போட்டது யாரு? ஓபிஎஸ் தானே. இப்படி தனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது மற்றவர்களை வெளியேற்றி விட்டு தனக்கு பாதிப்பு வரும்போது மற்றவர்களை சேர்த்துக்கணும். இந்த வழக்கம் வந்து அதாவது இந்த கட்சியில் வரும், மற்ற கட்சியில் வராது. இன்னைக்கு கூட ஸ்டாலின் சொல்றாரு, நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த கட்சியில சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த கட்சியில யாரை தேடுறாங்கன்னா இன்னும் தெரிஞ்சவங்க ஒரு எம்ஜிஆரை தேடுகிறார்கள், ஒரு ஜெயலலிதா அம்மாவை தேடுகிறார்கள். சார் அது ஒரு தோல்விக்கும் 11வது தோல்வியும் நீங்க ஒரே தளத்துல வச்சு பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஞாபகம் கொடுத்துறேன், நான் 72 இடைத்தேர்தல் திண்டுக்கல், 73 அதற்கு பிறகு 87 வரைக்கும் சட்டமன்றத்தில் தோல்வி மேல தோல்வி தான். ஒருத்தர் கூட கலைஞரை சொல்லலையே. நீங்க அதே மாதிரி இல்ல நான் என்ன சொல்றேன், அதுதான் வித்தியாசம் சொல்றேன். முன்னாள் முதல்வர்களுடைய வித்தியாசம் என்னன்னா, இல்ல அந்த செல்வாக்கை நம்ம இங்க கொண்டு வர முடியாது. நீங்க அது திரு எம்ஜிஆரோ திரு கருணாநிதி தேடுறாங்க, அது கிடைக்காது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சொல்ற யோசனைகளை கன்சிடர் பண்றது கூட அவர் தயாராக இல்லை, ஏதாவது எதிர்த்து கேட்டா நீக்கிறது மட்டும்தான். ஒவ்வொரு மேடையிலே இன்னைக்கு 234 தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது மாவட்ட செயலாளர் பக்கத்துல வச்சிருந்தா நீங்க பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க காணொலி, எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு, நான் வேட்பாளரை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, மாவட்ட செயலாளர்கிட்ட அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க தான் உழைக்கிறவங்க, நான் அதுல தலையே விடல, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது போக மீதி தொகுதிகளை மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் உரிமையை கொடுத்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல நிக்க வச்சிருந்தேன். சர்வே எடுத்தாரு, அது என்னன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லை, அதை சட்டப்பையில மடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை நம்பி நாங்க இருந்துட்டோம். எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சி எவ்வளவு பெரிய சர்வே இருக்கும் சார். கொளத்தூர் சொந்த தொகுதியில தோக்குறாரு சார் ஸ்டாலின். அப்ப அந்த சர்வே எங்க போச்சு? இதெல்லாம் இயற்கை சார், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இது வந்து நாளைக்கு தாவேக்காக இந்த நிலைமை வரலாம், அதனால அது நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நீங்க சொல்ற என்ன வேற என்ன கோவம் நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், சரி கட்சி கோவம் சார், என்ன வேற என்ன திரு எடப்பாடி பழனிசாமி மேல உங்களுக்கு கட்சி கோவம், கட்சியில புரட்சி பண்றோம், எடப்பாடியை மாத்திரம், இவர் சி.வி. சண்முகம் தான் தலைவர் ஆகிறாரு, எழுச்சி ஒரு பக்கம் 234 தொகுதியில ஏசியில உட்காம பிரச்சாரம் பண்ணி இரவும் பகலும் திமுக வீழ்த்துறாரு, நம்ம தாவேக்காவும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு, ரைட் சந்தோஷம். அதுக்கும் இப்ப தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தாவேக்கால அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம், அதெல்லாம் இன்னும் முடிவாகல. இல்ல நான் இன்னும் நடக்கவே இல்லை. அதான் இல்லன்னு எங்களுக்கு பதவி ஆசை இல்லன்னு திரு வேலுமணி தெளிவுபடுத்துறாரு. எங்களுக்கு எந்த அதிகாரத்தின் மீது எந்த நாட்டமும் பதவிக்காக தான் வராங்க, அவருக்கு மட்டும் பதவி ஆசை இல்லையா இதையும் கேட்டார் அவரு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதுக்காகத்தான் கவர்னர் வந்து ஒரு மரபு கொண்டு வந்தார் அண்ணா அம்பேத்கர் மாதிரி. என்னன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஓரளவுக்காவது நம்பகத்தன்மையோட உங்க மெரிட்டை சொல்லணும், மெஜாரிட்டியை சொல்லணும், அப்புறம் தான் ஃப்ளோர் டெஸ்ட். ஏன்னா முதலமைச்சராக நான் வந்து உங்களை பதவி பிரமாணம் கொடுத்துட்டுனா அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா களமாட மாட்டீர்கள், களவாடுவீர்கள். இது நடந்துச்சா இல்லையா? எதற்காக ஒரு ரிபல் பார்ட்டியை நேரடியா போய் ஒரு முதலமைச்சர் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்த நாள் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அவர் வந்து காபந்து முதலமைச்சர் மாதிரி தான். அந்த நேரத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக எதற்காக ஒரு ரிபல் பார்ட்டியை போய் பார்த்தாரு. அடுத்தது அதே சட்டமன்றத்தில் ஒரு ரிபல் பார்ட்டிக்கு சபாநாயகர் எப்படி பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு?
லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏன் சபாநாயகர் ஏற்படுத்தினார் இந்த இடத்துல?